பவர் சாமியார் வாரார் வாரார் வாரார், வழி விடுங்க வழி விடுங்க. பவர் சாமியார் வாரார் வாரார், வழி விடுங்க வழி விடுங்க. சிசியே, நம்ம ஊர் எல்லைக்கு வந்திருக்கிறோம். நம்மளை நம்பி பக்தர்கள் வருவாங்களா? எல்லாருமே நம்மளை தேடி வருவாங்க. சிசியே, நம்மளை தேடி ஒரு பணக்கார வீட்டிலிருந்து வருகிறார்கள். அவர்கிட்ட ஒரு 5000 ரூபாய் ஆடை போடலாம். நிச்சயமாக போடலாம். நான் ஊர் எல்லையில ஒரு சாமியார் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க, நீங்க பாத்தீங்களா? ஆமா சாமி, இப்பதான் நான் பைக்ல வரும்போது பார்த்தேன். நல்லா ரொம்ப கூட்டமா இருக்க. சரிங்க, நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன். தனுசி, அந்த சாமியாரை பத்தி நம்ம பார்த்துட்டு வரலாம். ஒரு ஆளா வாங்க. நீ போ தனுசி, முதல்ல ஃபர்ஸ்ட் காணிக்கை கொடுத்துட்டு போவாங்க. சொல்லு குழந்தாய், உனக்கு என்ன பிரச்சனை? எங்க வீட்டுல அடுப்பே எரிய மாட்டேங்குது சாமி, என்ன சாமி பண்றது? நீ அடுப்பே ஆன் பண்ண இருக்க மாட்ட குழந்தாய். என் வீட்டில் தான் கேஸ் தட்டுப்பாடு ஆகிவிட்டது. நானும் தான் மண்ணடுப்பையில தான் சமையல் செஞ்சு சாப்பிட்டு இருக்கிறேன். சாமி, அதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் சொல்லுங்க சாமி. கண்டிப்பாக. ஐயோ, மண்டே கிண்டே உடைச்சிடாதீங்க சாமி. அதெல்லாம் ஒண்ணுமாக. நீ நேரா போய் வடக்கு திசையில் நீ நடந்து போகினால் அந்த நேரே 3 வேப்பமரம் இருக்கும். அந்த நீ நடு இதை எடுத்துட்டு போய் உங்க வீட்டில் விறகடுப்புல போய் நல்லா நீ சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப நன்றி சாமி. சொல்லு குழந்தாய், உனக்கு என்ன ஆச்சு? சாமி, எங்க வீட்டு லைட்டே எரிய மாட்டேங்குது சாமி. நீ லைட் ஆன் பண்ணாதானப்பா லைட் எரியும். சாமி, சுவிட்சு கூடவா போட தெரியாது? அதெல்லாம் போட்டேன் சாமி நானு. நீ 12 வருஷமா கரண்ட் பில்லே கட்டி இருக்க மாட்டேன், அப்புறம் எப்படி உனக்கு கரண்ட் கிடைக்கும்? சாமி, அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி. நீ இப்போ போனோனையே கரண்ட் பில்லு கட்டு. அப்ப நீ திருப்தியா லைட் போட்டு மகிழலாம். ரொம்ப நன்றி சாமி. அவர் உனக்கு எப்படி சொன்னாரு? நக்கலா சொன்னாருக்கா உனக்கு? எனக்கும் நக்கலா தான் சொல்றாரு. நம்ம போய் நம்ம அண்ணா கிட்ட சொல்லலாவா? வா, கண்டிப்பா சொல்லணும்க்கா நம்ம அண்ணன் கிட்ட. நாங்க அந்த மூலையில ஒரு சாமியார் கிட்ட நாங்க போய் கேட்டோம்னா அவர் எல்லாம் நக்கலா பதில் சொல்றாருன்னா. அப்படியாமா சொன்னாரு? நீங்க வந்து எங்கன்னு கேளுங்க, அவர் போலி சாமியாரா இல்ல உண்மையான சாமியாரான்னு கண்டுபிடிக்கலாம் வாங்க. அப்படியா? சரி, வா போலாம். அங்கதான் இருப்பாரா? அங்கதான் இருப்பாரு. சரிம்மா, போலாம். இங்கதாங்க நிறுத்துங்க, இங்கதாங்க அவர் இருந்தாரு. நாங்களும் வரோங்கண்ணா. நீங்க வர வேண்டாமா, நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரியா? நீங்க இப்போ தானே போயிட்டு வந்திருக்கீங்க, அதனால நீங்க போனா அவனுக்கு சந்தேகம் வந்துடும். அதனால நான் போனேன்னா சந்தேகம் வராது. அவன் போலி சாமியாரா இருந்துன்னு அவனுக்கு தோலை உரிக்கிறோம். மண்டையை உடைக்கிறாங்கண்ணா. ஓகேம்மா. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன ஆச்சு? சாமி, எனக்கு ரொம்ப வருஷமா கல்யாணமே ஆகலை சாமி. உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? 7.5 சனி ஏறி போயிருக்குது, உனக்கு எப்படி கல்யாணம் ஆகும்? அப்படிங்களா சாமி? ஆமா, நமக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. போலி சாமியாரா தான் இருப்பானோ? என்னையா பண்ற? கையில தீப்பெட்டியில வச்சிருக்கிற பயமா இருக்கியா? நீ உண்மையான சாமியாரா போலி சாமியாரான்னு தெரியுமா? இப்ப தெரிஞ்சிரும் பாரு. ஐயோ, கை போச்சு.